Hi everyone. இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா 44 மில்லி ஹென்றி இண்டக்டர் கொடுத்திருக்காங்க கேள்வியில. L அப்படின்றது 44 மில்லி ஹென்றி which is 10 to the power -3 H is connected to 220 voltage. அப்போ VRMS கேள்வியில கொடுத்திருக்காங்க which is 220 voltage. And 50 hertz, which is nothing but your frequency, AC source or supply. Determine RMS value of current. IRMS என்ன அப்படின்றது தான் இங்கே இவங்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. IRMS அப்படின்றது என்ன? ஸோ நமக்கு given data படி IRMS நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா VRMS by அதாவது voltage by resistance தான். இங்கே இண்டக்டரை பற்றி கொடுத்துருக்கிறதுனால இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம். நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா இந்த IRMS அப்படின்றது I0 by √2 அப்படின்றதும் நமக்கு தெரியும் which is 0.707 √2 I0 அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ தான். பட் இங்கே நமக்கு பீக் இது கரண்ட் இல்லையா? ஸோ I0ன்றது பீக் கரண்ட் அப்படின்றது இங்கே நமக்கு ஒன்றுமே கொடுக்கல. they have given inductive, ரைட்? ஸோ எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது we have I அப்படின்றது V/Rன்னு தெரியும்ப்பா. அப்போ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டரில் பேஸ் பண்ணும்போது I which is equal to V/XL அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா XL is behaving like resistance, அதாவது இண்டக்டர், அப்போ இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போது IRMS equal to VRMS by XL. இப்போ இந்த XL உடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஒமேகா டைம்ஸ் L கண்ணா. ஒமேகான்றது என்ன? 2πf. ஏன் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கேள்வியில் ஒமேகாவே கொடுக்கல, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதனால் ஒமேகாவை 2πfன்னு சொல்லிட்டேன். அப்போ 2 கான்ஸ்டன்ட்டு, பையன்றது 3.14, ஃப்ரீக்வன்சி கேள்வியில் 15 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டக்டர் பார்த்தீங்கன்னா 44 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.82 ஓம்னு கிடைக்கிது இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? அப்போ எனக்கு இங்கே IRMS அப்படின்றது VRMS கேள்வியில் 220. அப்போது இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் XL என்ன சொல்லியிருக்கிறாங்க which is 13.82. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15.9. அப்போ என்னுடைய IRMS அப்படின்றது 15.9 ஆம்பியராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நமக்கு ஃபார்முலா எது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ ஃபார்முலா நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவில் இருந்தே இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ரைட்? தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.